தமிழகத்தின் 234 தொகுதிகளையும் அலசும் உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியை இன்றைய தினத்தில் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று கும்பகோணம் சட்டப்பேரவை தொகுதி பற்றி விரிவாக பார்க்கலாம். கும்பகோணம் சட்டப்பேரவை தொகுதியில் சுவாமிமலை பேரூராட்சி, சாக்கோட்டை, சோழபுரம், கும்பகோணம் நகராட்சி உள்ளிட்ட பகுதிகள் அடங்கியுள்ளன. இத்தொகுதியில் மொத்தம் 2,40,216 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,19,747 பேர், பெண் வாக்காளர்கள் 1,20,20,469 பேர். கும்பகோணம் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் 2 முறையும், திமுக 5 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக திமுகவை சேர்ந்த அன்பழகன் இருக்கிறார். கும்பகோணம் சட்டப்பேரவை தொகுதி பற்றி குறிப்பிடத்தக்க அம்சங்களை விரிவாக பார்க்கலாம். கும்பகோணம் தொகுதியின் முக்கிய தொழிலாக விவசாயம் உள்ளது. கரும்பு மற்றும் நெல் சாகுபடியே இங்கு அதிக அளவில் நடக்கின்றன. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளின் மூலம் 50,000 ஏக்கருக்கு மேல் நெல் மற்றும் கரும்பு சாகுபடி நடைபெறுகிறது. கும்பகோணம் தொகுதியில் விவசாயம் தவிர்த்து கைத்தறி நெசவு, பித்தளை, எவர் சில்வர் பாத்திரம் தயாரிப்பு, சாமி சிலைகள் தயாரிப்பு போன்றவை முக்கிய தொழில்களாக நடைபெற்று வருகின்றன. இங்கு தயாராகும் சிலைகள் வெளிநாடுகளுக்கும் அதிக அளவில் அனுப்பப்படுகின்றன. கோயில்களின் நகரம் என்றே அழைக்கப்படும் அளவுக்கு அதிக அளவு கோயில்களை கொண்டுள்ளது கும்பகோணம். இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகாமகம் திருவிழா விமர்சையாக நடைபெறும். அந்த நேரத்தில் நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கும்பகோணம் வருவது வழக்கம். வரும் பிப்ரவரி மாதம் மகாமகம் திருவிழா நடைபெறுவதை ஒட்டி 160 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கும்பகோணம் தொகுதி பற்றிய சிறப்பு அம்சங்களை தொடர்ந்து அத்தொகுதியின் எம்எல்ஏ பற்றிய விவரங்களை இனி பார்க்கலாம். கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏவாக திமுகவை சேர்ந்த அன்பழகன் இருக்கிறார். 66 வயதாகும் இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். பள்ளி பருவத்திலிருந்தே திமுகவின் அபிமானியாக இருந்த இவர் 1996 முதல் 2006ஆம் ஆண்டு வரை கட்சியின் கும்பகோணம் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தார். 2006 முதல் 2011 வரை மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். இதே காலகட்டத்தில் கும்பகோணம் பரஸ்பர சகாய நிதி நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். மருத்துவமனை நடத்தி வரும் இவர் குடந்தை தமிழ்ச்சங்க தலைவராகவும் இருக்கிறார். தமிழ்நாடு தடகள சங்கத்தின் துணைத் தலைவராகவும் அன்பழகன் விளங்குகிறார். 2011 திமுக சார்பில் போட்டியிட்ட இவர் முதல் வாய்ப்பிலேயே எம்எல்ஏவானார். கும்பகோணம் தொகுதிக்கு எம்எல்ஏ கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டனவா? தொகுதி மக்கள் கூறுவது என்ன? எம்எல்ஏ அளிக்கும் விளக்கங்கள் என்ன என்று இப்போது பார்க்கலாம். மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு உண்டான அனைத்து வசதிகளும் இங்கே கிடைக்கிறதானா இல்லை. இங்கே ஏதாவது எமர்ஜென்சியாக பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள உடனடியாக முதலுதவி செஞ்சு அவங்கள தஞ்சாவூருக்கு ரெஃபர் பண்ணிடுறாங்க. மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அங்கே தான் வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 140 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட அந்த மருத்துவமனை இன்றைக்கு பயனற்று போனதாக பொதுப்பணித்துறையிலிருந்து சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு மீறி இந்த தொகுதிக்கு ஒரு 100 படுக்கரை உள்ள கட்டிடம் கட்டுவீர்களா என்று நான் அன்றைக்கு இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கேட்டேன். அப்பொழுது அந்த அமைச்சர் அவர்கள் இதற்கு இப்பொழுது அந்த மாதிரி குழந்தையை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு எனக்கு இருக்கிற சொந்த நிதியிலிருந்து அதில் நான் 1 கோடி வழங்கி இன்றைக்கு 50 படுக்கரைகள் கொண்டிருக்கிற ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். கும்பகோணத்தில் பித்தளை பாத்திர தொழிலுக்கு பெயர் போன நகரம். அதே போல் பட்டு நெசவு தொழில் சிறப்பாக நடைபெற்ற பகுதி தான் கும்பகோணம் பகுதி. இப்படியாப்பட்ட பகுதியில் எந்த ஒரு தொழிற்சாலையும் அமைக்கப்படவில்லை. இன்னும் சொல்லணும்னா படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி கும்பகோணத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கல்லூரிகளுக்கு மேல் இருக்கிறது. ஒரு 20-25க்கு மேல் அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் 12வது படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய படிப்பு முடிந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி தரவில்லை. அதை உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உயரிய சிந்தனை. அதற்காக பல தடவை குரல் கொடுத்திருக்கிறோம். அதற்கு அந்த குரலுக்கு இன்னும் செவிசாய்க்கவில்லை. மருத்துவமனைக்கு அருகிலே காவேரியிலே ஒரு பாலம், உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். அடுத்து அதே போன்ற ஒரு மிக முக்கியமான பாலம் இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலினுடைய தெற்கே இருக்கின்ற அரசலாற்றிலே ஒரு பாலம், உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். இந்த இரண்டும் மிக முக்கியமாக அடிப்படை தேவையாக இந்த கும்பகோணம் இருக்கிறது. அவையும் இதுவரை நிதிகள் ஒதுக்கப்படாமல் இருக்கின்றது. அந்த காவிரி பாலம் உடஞ்சி போய் 3 வருஷம் ஆச்சு. அவங்க வந்த போது உடைஞ்சது. அதற்கு பிறகு 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார்கள்.
ஒதுக்கீடு செய்து அந்த பணி நிறைவேறுவதற்கு 3 ஆண்டுகளாக இருக்குது. அப்போ எந்த அளவிற்கு ஆவிவேகமாக இதற்குள் நாங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம், பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறோம். அரசின் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சி என்ற முறையில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்திருக்கிறோம். அதற்கு பிறகுதான் அந்த பணி இப்படி முடிக்கப்பட்டு திறந்திருக்கிறார்கள் சொன்னால்